ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் ஒரு ரெசிபி வீடியோ தான். என்ன ரெசிபினா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், அடை தோசை தான். அது எப்படி செய்கிறது மெஷர்மெண்ட்டோடு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதிலே தான் எல்லா மெஷர்மெண்ட்டையும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பாசிப்பருப்பு, உங்களுக்கு என்னென்ன தால் என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இந்த 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதிலே 2 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரெசிபியும் கூட, ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு 1-2 சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். இப்போ இதில் 6 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் நைட்டே சோக் பண்ணி வச்சுடுவேன். காலைல தான் அடைச்சி அடை சுட போகிறோம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த மிளகாவையும் தண்ணியிலே போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நீங்கள் வெளியே கூட வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லை நான் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சுட்டு அரைச்சி தோசை சுடலாம். இதை புளிக்க வைக்கணுங்கிற வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ இதை போட்டு ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சிடுவோம். நான் கம்மி குவான்டிட்டினால மிக்சிலே அரைக்கிறேன். உங்களுக்கு நிறைய குவான்டிட்டினா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிட்டு அடுத்தது பருப்பெல்லாம் அரைச்சிக்கோங்க. இது ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை புளிக்க வைக்கணுங்கிறதுலாம் தேவையில்லை. அப்பே அரைச்சி அப்பே தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் வதக்கி அப்படியும் கூட ஆட் பண்ணி சுடலாம். பட் நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, சிம்பிளாக தான் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் எதுக்கு ஆட் பண்ணிக்கிறோம்னா எல்லாமே பருப்புன்றனால அதனால் நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கல் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிடுவோம். நல்லா சுற்றி மெலிசாக சுற்றி விடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மீடியமில் வச்சு சுடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டோம்னா வெந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு மீடியமில் வச்சு சுட்டிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது என்னோடய ட்ரிக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு செம்ம காம்பினேஷனே தேங்காய் சட்னி தான். உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக அடை தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். என்னோடய ஃபேவரட் டிஷ் அடை. உங்களுக்கு என்ன ஃபேவரட் டிஷ்ஷுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.